இந்த நெருப்பு ராசியை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு இயற்கையிலேயே வேகம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். இவர்களுக்கு எப்பொழுதுமே எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமும், ஒரு லட்சியத்தை ஒரு கோல் போடுதல் என்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தொழிலில் ஒன்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அதை சாதித்து காட்டக்கூடிய வெற்றியாளர்களும் இவர்கள் தான். எதிர்பாராத பணவரவு, தனவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு, இது போன்ற மங்களகரமான வாழ்க்கை நடக்கும். அதுவரை இருந்த தடங்கல்கள், தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில வெற்றி பெறுவார்கள். வணக்கம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் இந்த வயசில் எப்படி இருப்பேன், 100 வயசில் எப்படி இருப்பேன், 10 வயசில் எப்படி இருப்பேன், 16 வயசில் எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேசம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எந்த வயதில் மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும்? காலபுருஷ தத்துவத்தில் மேசம் என்பது நெருப்பு ராசி தத்துவமாக உள்ளது. இந்த நெருப்பு ராசியை அடிப்படையாக கொண்டவர்களுக்கு இயற்கையிலேயே ஒரு கோபம் இருக்கும், வேகம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அதே நேரத்தில் எதையும் சாதித்து முடிக்கக்கூடிய குணங்கள் உண்டு. இவர்கள் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இடம்பெற்றிருப்பார்கள். காலபுருஷ தத்துவத்தில் மேசம் என்பது ஒரு தலைமை பண்பு, அதாவது தலைமை ராசி என்று சொல்வார்கள். இவர்களுக்கு எப்பொழுதுமே எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணமும், எதையாவது ஒரு லட்சியத்தை ஒரு கோல் போடுதல் என்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பொதுவாக இவர்களுடைய சுபாவங்கள் மற்றவர்களுக்கு வரும். இவர்களிடத்தில் மைனஸே முன்கோபம் தான் இவர்களுக்கு அந்த முன்கோபத்தை கொடுக்கும். அதனால் அதே நேரத்தில் தொழிலில் ஒன்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அதை சாதித்து காட்டக்கூடிய வெற்றியாளர்களும் இவர்கள் தான். அதே நேரத்தில் யோகோ இருக்கும், சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டார்கள், ஷார்ட் டெம்பர் ஆகி விடுவார்கள், முன்கோபம் பளிச்சுன்னு வந்துடும். அதனால் ரொம்ப மதிப்பு மரியாதையை விரும்புவார்கள். இவர்கள் முன்னால் யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை. நிறைய வயது மூத்தவர்களோடு அன்பு செலுத்துவார்கள். ஆன்மீகவாதிகளாகவும் அரசாங்கம் இது சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள நண்பர்களோடு இருப்பார்கள். எதையும் முன்னின்று வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. அதே போன்று குழந்தைகளை நேசிப்பார்கள். குலதெய்வ வழிபாடு இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் இவர்கள் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இவர்கள் ஏதோ ஒரு வகைகளில் தாய் தந்தையர்களை பிரிந்து வாழ வேண்டிய சூழலும் சில பேருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதனால் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாது. வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த மேசராசிக்காரர்களுக்கு தற்பொழுது உள்ள கிரக நிலைகளை பார்க்கிற பொழுது விரயச்சனி நடைபெற்று கொண்டிருந்தாலும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதும் 11இல் ராகுவும் அதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதும் அவ்வளவு தூரம் சிறப்பில்லை. விரயச்சனி காலத்தில் இவர்களுக்கு குருவினுடைய பார்வை சுகத்தை தருகிறது. அதே போல் இவர்களுடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்கள் எல்லாம், திடீர் பணவரவு, இது போன்ற நல்ல மங்களகரமான வாழ்க்கையை அமைப்பதில் குருவின் பங்கு சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் எதிர்பாராத பணவரவு, தனவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பூரிப்பு, இது போன்ற மங்களகரமான வாழ்க்கை நடக்கும். மனைவி மக்களுக்கு செல்வம், செல்வாக்கு எல்லாம் கூடும். கொஞ்சம் அலைந்து தெரிந்து வருமானத்தை ஈட்டினாலும் கூட இவர்கள் மனைவி மக்கள் குடும்பத்திற்காக பாடுபடுவார்கள். அதாவது பசி அறியாது ஓய்வறியாது உழைக்கக்கூடிய இவர்களுக்கு
குருவின் அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது. மேச ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவின் பார்வை இருப்பதும், அதே நேரத்தில் இந்த விரயச்சனியை குரு பகவான் பார்வையிடுவதும், சனியை குரு பகவான் பார்வையிடுவதும் புதிய தொழில்துறைகளுக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களும் சந்தோஷங்களும் கூடக்கூடிய காலம். 28 வயது இவர்களுக்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் மிகச் சிறப்பாக இருக்கும். இவர்கள் 28 வயது என்கிற பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மின்னல் போன்ற ஒரு சிறப்பான வாழ்வும், 32 வயதுகளில் பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த வாழ்வாகவும் இருக்கும். 36 வாழ்க்கையில் முழுமையாக ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். அதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இவர்களுக்கு பொறுத்தளவில் இவர்கள் வீடுகளில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வருவதும், யோக நரசிம்மர் வழிபாடும், அதே போல் நதிக்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்களை வணங்கி வழிபடுவதும் நன்மை உண்டாகும். மேலும் இவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை சொல்லுகிறேன். நாவல் மரத்தடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால் வாழ்வில் வெற்றி உண்டாகும். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன், இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்ல கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள் இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டு தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.